ஆறு இருக்கு ப்ரோ. ஏபி செட், காட் லைக், என்எக்ஸ்டி, டிஜி, ஆர்என்டிஎக்ஸ், ஹிண்ட். 6 டீம். சோ ஹோராவும் எலிமினேட் ஆயிட்டாங்க. இங்க இந்த தீவாவா தேவாவா ஏதோ ஒரு டீம் பாத்தீங்களா? பேய் எட்டி அடிக்கிறானுங்க ப்ரோ இவனுங்க. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்ச் பாட்டி, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருங்க போக தான் பழகும். ஓகே ஓகே, பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, நீங்க பாருங்க. எனக்கு பேச யாருமே இல்ல, இங்க பசங்களும் கம்முன்னு தான் உட்காந்துருக்கானுங்க. ஏன் பேச மாட்டானுங்க? புடிச்சு போடுங்க பேசுறவனுங்கள. பேசுறவனுக்கு மைக்கு கோளாறு, மிச்சவனுக்குலாம் இன்ட்ரோவர்ட். இருங்க, நான் ஜீவாவையும் கால் பண்ணி கூப்பிடுறேன். வாங்க கூட்டிட்டு வாங்க. கேக்குதுப்பா. Straw Hats, they were behind airportல connect from that பண்ணிருக்கேன். Maze's position that expanded not. நல்லதா ஒரு நாய்ஸ் வரல, நீ பேச அப்படியே. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. அங்க வந்து நான்சி வந்து 3 கில் அடிச்சிட்டாப்ல. என்ன நம்ம ஆட்டோபாட்ஸ் பசங்க வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஜி கூட சண்டை போகுது, டோட்டல் கேமிங் அண்ட் ஆட்டோபாட்ஸ் நினைக்கிறேன். பட் இவங்க வேற ஏகேஇ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே இங்க. ஓகே, ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆட்டோபாட்ஸ் உள்ள வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுவாங்களா? He will be taken down. NJ Ohio as well. ஐயோ, ஏகேஇ வந்து பாத்தீங்கன்னா நோட்டிட்டு போயிடுச்சு गाइस. ரொம்ப கத்துறாங்க गाइस அங்க. நம்மளால கொஞ்சம் கம்மி பண்ணிச்சுக்க, எனக்கு காது வலிக்குது. ஓகே, சோ ஃபைனலி வந்து மேட் காட் வந்து ஒரு கில் அடிச்சிருக்காப்ல. சோ எந்த டீம் அடிச்சாங்க நான் பார்க்கல, ஜஸ்ட் மிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் வேற இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். எஸ், இங்க வந்து நம்ம நினைச்ச மாதிரி வந்து ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க. சோ பாத்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மேட் காட் மட்டும் தான் இங்க இருக்காரு, மிச்சவங்க எல்லாம் பேக்ல இருக்காங்கன்னு நினைச்சோம். பட் எல்லாருமே வந்துட்டாங்க. வாவ். சோ குடல் மட்டும் வரட்டா பாப்ல எங்கேயோ போயிட்டாரு. அது வந்து எங்கேயோ போலங்க. ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுக்கோங்க சரியா? ஓகே, இங்க ஒரு நாக் ஃப்ரம் மேட் காட். ஃபைன் கிளியர் பண்ணிட்டாங்க. 2 கில் அடிச்சாச்சு. 2 கில் அடிச்சு ரெண்டாவது பொசிஷன்ல இருக்காங்க ஆட்டோபாட்ஸ். லெட்ஸ் see guys என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு. எந்த டீம் ஃபர்ஸ்ட் 80 பாயிண்ட்ஸ் எடுக்கும் அப்படின்றது நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. சோ இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குன்னா 36, 31, 13 இருக்கு. சோ இன்னொரு 5 பாயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னா அந்த தீவா அந்த இந்தோனேஷியா டீம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து இது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ நல்ல ஸ்டார்ட்டா தான் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் see guys. சோ இந்த இடத்துல NXT வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் வருவோம்னாட்டு டிஜில ஒரு ஆள் அடிச்சிருக்காங்க. எங்க எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியல. சோ பார்க்கலாம். சோ ஸ்ட்ரா ஹேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா இருக்காருங்க. அடுத்த கிளாஷ் வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட NXT வருமா அப்படின்றத பாப்போம். பிகாஸ் இங்க இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. சோ அங்க ஆட்டோபாட்ஸ் என்ன பண்றாங்க தெரியலையே. 2 கில் தான் அடிச்சிருக்காங்க பசங்க. சோ பாப்போம். எஸ், ஆட்டோபாட் சைடுல வந்து ஆர்என்டிஎக்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்திருக்காரு. பட் அவர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டாங்க போல ஆட்டோபாட்ஸ் இங்க இருக்கிறத. சோ அதனால வந்து பதுங்கி ரெடியா இருக்காரு. வாங்கடா எவன் வந்தாலும் அடி பண்ற மாதிரி பார்க்கலாம். சோ இங்க ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரா ஹேட்ஸ் வெர்சஸ் NXT. சொன்ன மாதிரி அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாவ், நல்ல ஷாட் गाइस, நல்ல ஷாட் சீரியஸ்லி. சோ அதே மாதிரி பாக்குறவங்க லைக் போட்டுட்டு பாருங்க. புதுசா பாத்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஆட்டோபாட்ஸ் டிவியை. அண்ட் ஆல்சோ ஒரு 100 லைக் போகலாம். சோ இன்னும் கொஞ்சம் லைக்ஸ் தான் தேவைப்படுது. லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக்ஸ் गाइस. கம் ஆன் गाइस, லெட்ஸ் கோ ஃபார் 100 லைக்ஸ். சோ நம்ம டார்கெட்டை ரீச் பண்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம். Did who spot him? Yes, now he finally does. Will take shots with his AC-80. Damaged very low, half of his HP is lost. He's quickly going to patch himself up, but the chase is not going to stop. Straw Hats, they were so close to an opportunity in the previous game. This time they want a chance to win it all out. Nero Plushie sent, position gone, damage being done, and there's the charge, and Max 7 again pulled out, and Ash, there's not much he can do and hold off. He was trying to fend from one direction, and on the other it was shocked, and Straw Hats get there. guys. Beautifully played here for the Bangladeshi squad. என்னாச்சு? இல்ல இங்க இவரு டிஜே கோ ப்ரோ மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே சோ 3 கில் அடிச்சிருக்கானுங்க ப்ரோ. இதான் அந்த டீம் ஹிண்ட். அந்த பிளேயர்ஸ். இது வந்து ஹிண்ட் டீம். அங்க நம்ம பசங்க 3 கில் அடிச்சிருக்காங்க. தீவா டீம் வந்து மேல இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா இப்ப கீழ இருக்கானுங்க. EXP போயிடுச்சு. EXPக்கு என்னாச்சு தெரியலையே. முன்னானேத்து பாக்கும்போது கூட டீம் இண்டோ கரெக்ட்டா 12th பிளேஸ் ப்ரோ. EXP எலிமினேஷன் டீம் இண்டோ வந்து சாதாரண பிளேயர்ஸ் இல்ல, அப்படிதான் இருப்பாங்க டீம் இண்டோ. ஆனா திடீர்னு அப்படியே மேல வந்துருவாங்க. புரியுது, சொல்லிட்டு இருந்தாங்க சாம்பியன்ஸ் SFMAல.
அதுதான் இவங்க இதுல சொன்னாங்க காஸ்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த EXP டீம் இருக்குல்ல ப்ரோ, அது நேத்தோட அவங்களுக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு 12 மேட்ச். கரெக்டா 12வது பொசிஷன் நினைக்கிறேன் ப்ரோ அவங்க. அதாவது 13க்கும் 12க்கும் கொஞ்சம் தான் கேப் இருந்துச்சு. நடச்சிருந்தாங்கன்னா 12வது பிளேஸ் போயிருப்பாங்க 13th பொசிஷன்ல இருந்தவங்க. இப்ப பார்த்தா பிச் எடுக்கறானுங்க மேட்ச்ல ஸ்டார்டிங். இவர் 9 கில் இந்த மேட்ச்ல. தாய்லாந்தா மலேசியாவா அந்த பிளேஸ்? அது மலேசியா தான் நினைக்கிறேன். ஆமா மலேசியா பிளாக் தானே அது. அது என்ன பிளாக் அந்த கைஸ்? மாதிரி தான் அதாச்சும் சொல்லுங்க கைஸ். டக்குன்னு எனக்கு வரல கைஸ் மண்டையில. கமெண்ட் பண்ணுங்க. மலேசியா தான் நினைக்கிறேன். நம்ம பிளேஸ் இருக்காங்க. ஓகே, ஆமா. குனால், ஜோஹான், மேட்கார்ட், வெனம். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நம்ம பசங்க ஜோன்லயே தான் தேய்ச்சிட்டு வராங்க. ஆமா, மலேசியா எப்பவுமே தான். நம்ம பசங்க வந்து ஓகே, இங்க EXP டீமுக்கும் ஆட்டோபாட்ஸ்க்கும் ஃபைட். ஒரு டவுன், ஒரு கிளியரும் பண்ணிட்டாங்க. நம்ம பசங்களையும் டவுன் இல்ல, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அவன் பறந்துட்டான். ஆள உடுங்கடா சாமி அப்படிட்டு பறந்துட்டான். பட் தேடி வந்து அடிப்பாங்களா? இல்ல, பையன் ரிவைவ் பண்ணிடுவான். ரிவைவ் பண்ணிடுவான். ஆனா தேடி வராங்க, ஆட்டோபாட்ஸ் தேடி வராங்க. பண்ணிட்டான். போச்சு. வந்துட்டாங்க. அதுக்குள்ளே தூக்கியாச்சா? அதான் வெனம் இந்த ஸ்னைப்பர் பார்க்கலாம். நம்ம பசங்க தேடி கில் தான்ப்பா ஃபர்ஸ்ட் வந்து கில்ல தான் டார்கெட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிட்டு காட் லைக்குக்கும் இதுக்கும் இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கான். அவ்வளவுதான். சோ காட் லைக்கும் சும்மா கிடையாது. சோ 10 கில் அடிச்சிட்டாங்க காட் லைக் அதுக்குள்ள. என்னடா கொஞ்ச நேரம் இப்படி பாக்கிறதுக்குள்ள யா. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ 3 கில், நொபிட்டா 4 கில், நான்சி 3 கில். வெரி கைஸ், வெரி ஆடுறாங்க கைஸ். நம்மளோட இந்தியா டீம் எல்லாம் மாஸ் காட்டுறாங்க. சோ அந்த இடத்துல EXP ல பாத்தீங்களா 2 பேர் திருப்பி காலி. ஒருத்தரும் நாக் ஆயிட்டாரு, இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. சோ அங்க யாரு கூட ஃபைட்னு தெரியல. ஹிந்து EXP தீவா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இந்தோனேஷியா டீம் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ பார்க்கலாம். சோ நம்ம ஆட்டோபாட்ஸ் வந்து 7 கில் அடிச்சிருக்காங்க. சோ என்ன கொஞ்சம் பாயிண்ட் தான், இன்னொரு 2 பாயிண்ட் அடிச்சா டாப் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருவாங்க இந்த மேட்ச்ல. சோ லெட்ஸ் see guys. சோ காட் லைக்கும் சும்மா இல்ல, அட்டி வெறி தான் வெளுத்து கட்டுறாங்க. ஓகே, இங்க ஃபைட் எந்த டீமுக்கு? காட் லைக்குக்கும் மோஸ்ட்லி கடைசி ஜோன் நமக்கும் காட் லைக்கிங் தான் இருக்கும். மோஸ்ட்லி அப்படியே. அப்புறம் அங்க தீவா ஒரு டீம் இருக்கு பாருங்க, பிரிச்சு எடுக்குறாங்க. அந்த தீவா கிட்ட மாட்டாலே கில்ச்சறானுங்க ப்ரோ. அவனுங்க லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வராங்க. ஆனா ஏன் ஓடுறாங்கன்னு அது என்ன அது இந்தோனேஷியா. அது என்ன கண்ட்ரி டீம்? இந்தோனேஷியா. ஓஹோ, பயங்கரமா ப்ளே பண்றாங்க. ஆமா, நல்லா ரஷ். இதெல்லாம் செம்ம ரஷ் அடிச்சு ஃபுல்லா கில் அடிச்சு. பட் லாஸ்ட் ஜோன் வர மாட்டானுங்க ப்ரோ. 3rd பொசிஷன் 4th பொசிஷன் அப்படிதான் அடி தோத்துறானுங்க. பட் பாப்போம் இல்ல. நம்ம ஆட்டோபாட்ஸ் பாருங்க, ஒரே கில் ஒரே பாயிண்ட். ஆனா வந்து அடிக்கணும், பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கணும். யார் வந்து ஃபர்ஸ்ட் 8 எடுக்கறான்றதுல தான் கைஸ் இருக்கு. சாம்பியன் ரஷ் யார் ஆக்டிவேட் பண்றாங்கன்னு நம்ம பாப்போம். சோ இந்த இடத்துல இப்போதைக்கு வந்து இந்த EXE, ஹோரா, அப்புறம் AKE இந்த டீம் எல்லாமே வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. சோ மற்ற எல்லா டீம்லயும் ஃபுல்லா தான் இருக்காங்க. சோ பார்க்கலாம். ஜோனும் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிக்கிட்டே இருக்கு. லெட்ஸ் see guys, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சோ பாப்போம். ஹிட் தமிழா ப்ரோ, அதாவது நான் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு கேமரா அவர் ஒரு கரெக்டா சொல்லிட்டு இருக்காரு ப்ரோ உட்காந்து. யார் கோவா லோகோ மறைக்குது. ஓகே, ஆமா என்னமோ சொல்ல வந்த ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. என்ன ஆரம்பிச்சு சொல்ல? ஓகே நான் சொல்றேன். அதாவது நேத்து நான் தனியா வந்து மேட்ச் பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. சோ அதனால பசங்க வந்து பூயாவே அடிக்கவே இல்லை. உங்க கூட மேட்ச் ஓகே நான் சொல்றேன். அதாவது நேத்து நான் தனியா வந்து மேட்ச் பாத்துட்டு இருந்தேன் ப்ரோ. சோ அதனால பசங்க வந்து பூயாவே அடிக்கவே இல்லை. உங்க கூட மேட்ச் பாக்குறேன், பாப்போம் பூயா அடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வட்டாங்க ப்ரோ 41 பாயிண்ட்ல. போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா 10 கில். நான் பெரிய பாத்துட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒருத்தவங்கடா கொஞ்சம் அவசரப்பட்டு ஏறிட்டாப்ல. அந்த கில்ல ஏத்தி கிளியர் பண்ணிருந்தா பாயிண்ட் ஆச்சு கிடைச்சிருக்கும். டக்குன்னு ஏறிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. ஆமா, நமக்கு கிடைக்க வேண்டியது. இந்த மேட்ச் எடுக்கலாம். சோ இங்க வந்து ஜோன் வேற மூவ் ஆகுது ப்ரோ. கலகரியில வந்து எங்க ஜோன் விழுனே தெரியாது. எந்த ஜோன் ஒரு மாதிரி கோளாரா தான் விழும். சோ பார்க்கலாம். பரவாயில்ல பாப்பா, பங்களாதேஷ்ல இருந்தும் ஒரு 2 டீம் வந்திருக்கு அப்படின்றது பாகிஸ்தான் எதுக்குமே ஆகாதுல. என்ன ப்ரோ தாக்குறீங்க? லைட்டா
பாகிஸ்தான்ல வந்து இந்த டீம் நல்லா தான் ப்ரோ ஆடுது. எஸ்ஹெச் ஸ்ட்ரா ஹேட்ஸ் இவனுங்க நேத்து பூயால அடிச்சானுங்க. அது பாகிஸ்தான் இல்ல பங்களாதேஷ் பிளாக். சீ பங்களாதேஷ். ஐயோ சாரி அந்த கிரீனை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ப்ரோ. அப்ப இல்ல பாகிஸ்தானே இல்லையே ப்ரோ, இருக்கானுங்களா? பாகிஸ்தான் இதுவே குவாலிஃபை ஆகல. நான் கன்ஃபியூஸ். நீங்க பாகிஸ்தான் உடனே கிரீன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் ப்ரோ. அததான் நான் சொல்றேன். என்னடா பங்களாதேஷ கூட பாராட்டலாம் போலயே அப்படின்னு சொல்றேன். ஓகே சோ எங்க நம்ம டீம் பிளேஸ் எங்க ஜோன் ஓட்டி அப்படியே வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு நம்ம டீம் மட்டும் வந்து வேற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். கடைசியில பாத்துக்கோண்டா, எவனா இருந்தாலும் அடிச்சிட்டு சாவட்டும். கடைசியில பாத்துக்கோ. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே விடுறது கிடையாது சரியா? லைக் வந்து இந்த மாதிரி கில்லும் அடிக்கிறானுங்க ப்ரோ. அவுட் ஆஃப் ஜோன்ல வர எல்லாரையும் புடிச்சு அடிக்கிறது. ஓகேவா? சோ गाइस பாக்குற எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ 2k ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க गाइस. எக்ஸ்பேண்ட் போயிடுச்சு. EXP வந்து எலிமினேட். நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. சோ எத்தனை 6 டீம் இருக்கு. இந்த சின்ன ஜோன்ல 6 டீம் நம்ம சைடு எங்கனா ஜோன்ல பாத்தீங்களா? ஜோன்ல தான் ப்ரோ குடும்ப நடத்திட்டு இருக்காங்க. அங்க இருந்தா ஓகேக்கும் ஏபிசெட் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஆமா சரியா நேடு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. நல்ல டேமேஜ். யோகி செம டேமேஜ் அங்க. சோ இவங்களும் நாங்களும் நேடர் தாண்டா சொல்லி நோபிட்டா அங்க அடிக்கிறாரு போல. நேடர் நோபிட்டா பாப்போம். கம் ஆன் பாய்ஸ். நம்ம டேமேஜ் அததான் நேடு போட்டு டாப் செட். வேற மாதிரி சரியான ப்ரோ. முடிச்சுட்டாங்க. காட் லைட் ஆட்டோ பாக்ஸ் அசால்ட்டா முடிச்சு விட்டாங்க. அடிச்சு நேர் அடிச்சு 2 டவுன் வச்சு என்ன गाइस நடக்குதுங்க? நேடு சரியா போட்டா ப்ரோ. பாத்தீங்களா என்ன ப்ரோ நடக்குதுங்க? गाइस கண்டிப்பா ஆட்டோ பாக்ஸ் ஏபி செட் ஃபயர்னு விடுங்க गाइस கமெண்ட் செக்ஷன்ல. சான்ஸ் ஓ மை காட். எல்லாரும் டீம் எலிமினேட் பண்ணாங்க. டீம் ஒவ்வொரு டீமா சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி ஓகே இவங்க வந்து இப்ப பெர்மனன்ட் கவர் எடுத்தே ஆகணும் ப்ரோ. எல்லா டீமும் இவங்கள போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா எனக்கு அப்படிதான் தோணுது. கண்ணு வச்சிட்ட போலயே ரொம்ப கண்ணு வச்சிட்ட போலயே. ஐயோ சுத்தி போட்டா கவர் எடுங்கடா. ஐயோ டவுனா ப்ரோ. ஓபன் ஜோன் ப்ரோ. அங்க ஒரு பெர்மனன்ட் கவர் அவங்க எடுக்கிறதுக்கு எடுத்தாதான் அங்க டிராப் இருக்குல, அங்க போனாதான் ப்ரோ. ஆர்சனல் புடிச்சா நல்லா இருக்கும். இந்த டீம் போயிட்டு ஓகே அங்க பாருங்க. ரெண்டு கில்ல வந்து கிளியர் பண்ணிருக்காங்க நம்ம டீம். அவ்வளவுதான் ப்ரோ. ஐயோ அடுத்த டீம் எலிமினேட்டட். என்னங்க இப்படி போட்டு பொளக்குறாங்க. எவ்வளவு கில்லுப்பா அந்த ஸ்கோர் போர்ட தயவு செய்து போடுங்க. 19 கில் இந்த மேட்ச்லயும். ஐயோ ஒவ்வொரு மேட்ச்லயும் 19 20 16 ப்ரோ 3v4 ப்ரோ. 3v4 டோட்டல் கேமிங் அடுத்து பறக்க விட்டுங்கடா ப்ளீஸ் டா. இந்த தடவை நானும் எஸ்ஜி அந்த எஸ்ஜி சூஸ் பார்க்கறேன். இந்த தடவையாச்சும் போய் எடுத்துங்கடா. வேணாம்டா. ஐயோ வேணாம்டா. வேணாம் டவுன் முடிச்சு விட்டானுங்களே. வேணாம் டவுன். ஐயோ நல்ல பொசிஷன்ல இருக்கான் இந்த மேட்ச். எனக்கு 3v4 3v3 குனால் ப்ரோ யாரு ஃபர்ஸ்ட் நாக் அடிக்கறாங்களோ அவங்க. ஓகே அவ்வளவுதான் ஒரு டவுன். ஒரு ஃபர்ஸ்ட் நாக். இப்போ ஏறி அடிச்சானோ. போடு போயாக்கா அவ்வளவுதான் போயாக்கா. ஒரே ஒரு அவ்வளவுதான் போயா. அரே பை லெவல் ப்ரோ. நான் இது மாதிரியே இருக்கு. சத்தியமா வேற லெவல் ப்ரோ. ப்ரோ வெல் டன்டா. சூப்பர்ரா ப்ரோ. நான் நேத்து உங்களுக்கு கூப்பிட்டேன் ப்ரோ. நம்ம பவர் பாத்தீங்களா?